அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வளரா திவ்ய திருவடிகளே சரணம். வணக்கம். இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய அகழ்வரிகள் 153 154. அகழ்வரிகள் காட்சியும் காணா காட்சியும் அது தரும் ஆட்சியும் ஆகிய அருட்பெருஞ்சோதி. இந்த அகழ்வரிக்கான விளக்கம்: எல்லாமாக இறைவன் விளங்குவதால் புறத்திலே காணுகின்ற அத்தனை காட்சிகளையும் அவனையே காண்கின்றோம் என்பதே உண்மை. பக்தி காண்டிகள் இறைவனை சிலை வடிவங்களில் கண்டு வழிபாடு செய்வர் என்றும், ஞானிகள் அவனை எங்கும் உபாசிப்பார்கள் என்றும் நம் பெருமானார் கூறுவார். சரியை கிரியை ஆகிய நெறியில் நிற்போர்க்கு புறக்காட்சியாக இறைவன் விளங்குகின்றான். யோகம் ஞானம் ஆகிய அகவழிபாட்டு நெறியில் நிற்போர் இறைவனை தனக்குள்ளே காண முயற்சி செய்வர். புறத்திலே மற்றவர்கள் காண முடியாத பல காட்சிகளை அகத்திலே அவர்கள் காணுவர். இதனையே காணா காட்சி என்று பெரியோர் கூறினர். அந்த காணா காட்சி எவ்வாறு இருக்கும் எனில், பரநாத நிலை அனுபவத்திலே அண்ட பகிரண்டம் தோற்றறியா பெருஞ்சோதி ஒன்றும் அதன் நடுவே பொன்னொளியும் தோன்றுமாம். முடிந்த முடிவாக அப்பொன்னொளியின் நடுவே, அந்த பொன்னொளியின் நடுவே இறைவன் செவ்வொளியாக காட்சி அளிப்பானாம். இதுவே காணா காட்சி. இந்த காட்சியை கண்ட பெரும் புண்ணியவான்கள் இறைவனை கண்டு கலந்து நிற்பவர்கள். அதலால் இறைவன் எவ்வாறு ஆட்சி செய்கின்றானோ அந்த ஆட்சியை இவர்கள் பெறுவதால் அது தரும் ஆட்சி என்று கூறினார். புறத்திலே கண்ணால் காண்கின்ற இயற்கை காட்சிகளாகவும், கண்ணால் காண முடியாது அகத்திலே தோன்றுகின்ற ஞான அனுபவ காட்சியாயும், அப்படிப்பட்ட தவ காட்சியினால் பெறக்கூடிய வல்லபமாகியும் விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதி. ஞான காட்சி என்பதற்கு ஆதாரம் வான நாடரும் நாடரும் மன்றிலே வயங்கும் ஞான நாடக காட்சியே நாம் பெறல் வேண்டும். ஊன நாடக காட்சியால் காலத்தை ஒழிக்கும் ஈன நாடக பெரியார்கள் வம்மினோ ஈந்தே. நன்றி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வளரா திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் அபயம்.